படைத்தவனைப் பார்த்து பரவசம் கொண்டேன். பகைவனைக் கண்டு வணங்கக் கூறினான். வணக்கத்திற்குரியவன் யார் என்றேன். அவன் நிலையை மாற்றக் கூறினான். உண்மையில் அவன் யார்தான்? உண்மையில் ஊக்கப்படுத்தினான். உண்மையில் அவன் யார்தான்? உள்ளவனையும் ஊக்கப்படுத்தினான். தன்மை அறிந்து பார். தவறுகள் அறவே நீங்கும் என்றான். தன்னை அறிந்து பார். தவறுகள் அறவே நீங்கும் என்றான். தவணை முறையிலா என்றேன். இல்லை, சற்று தாழ்ந்து போ என்றான். சந்தர்ப்பம் கேட்டேன். சாந்தத்தை விரட்டு என்றான். பொன்மொழியின் பயன் கேட்டேன். புதைந்துள்ளதை மறந்துவிடு என்றான். பொற்காலம் எது என்றேன். அது மௌனத்திற்கு விதி என்றான். ஆயிரத்தில் ஆயில் கேட்டேன். ஆயிரத்தில் ஆயில் கேட்டேன். அடக்கமாய் இது என்றான். இயற்கையின் இசை கேட்டேன். இனிமையாய் சிரி என்றான். இன்னல்களை விளக்கக் கூறினேன். இதயத்திற்கு ரிதமே இன்னல்கள் என்றான். போரிலுமா பொறுமை என்று கேட்டேன். இங்கு பொறுத்திருந்து பார் என்றான். மௌனத்தின் விதிவிலக்கை நீ அறியாமலேயே கேள்வி கேட்கின்றாய் என்றான். சிந்திக்க நான் கூறினேன். உன் சிந்தனையை சிதற விடாதே என்றான். சிற்றுயிராய் இருந்தாலும் அதற்கு அவன் பொறுப்பென்றான். சிற்றுயிராய் இருந்தாலும் அதற்கு அவன் பொறுப்பென்றான். உனக்கு நான் கொடுத்த இயற்கை லீலைகளை நீ இன்பக்க என்றான். உனக்கு கொடுத்த இயற்கை லீலைகளை நீ இன்பத்திற்கென்றான். உடன் துன்பத்தையும் சேர்த்து தந்தான். அதை கணக்கில் எடுத்துக்கொள் என்றான். துன்பங்கள் சீதானாலும் இன்பங்களே பெரிதாக தந்திருக்கின்றேன் என்றான். பொறு 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 என்றான். பொறுமையை இழந்து விடாதே என்றான். போர் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றான். பொற்காலத்தை மறந்துவிடு என்றான். நிகழ்வு நிகழ்ந்திருக்கலாம் பொற்காலத்தில். அந்த நிகழ்வு திரும்பும் நிகழக்கூடாது வருங்காலத்தில். அது பல இன்னல்களை எட்டியிருக்கலாம். பல துன்பங்களை தாண்டி இருக்கலாம். பல வியாதிகளுக்கு உள்ளடங்கியிருக்கலாம். அனைத்திற்கும் என் அறிவுதான் என்றான். நான் உங்களை படைத்தது உங்களை நடத்துவதற்காக என்றான். நான் உங்களை படைத்தது உங்களை நடத்துவதற்காக என்றான். திரும்ப நான் கேட்டேன். ஆயிலை கேட்டேன். நீ அடக்கமாக இரு என்றான். ஆயிலை கேட்டேன். நீ அடக்கமாக இரு என்றான். பார்த்தவனை நீ பார்த்து கொண்டிருக்காதே. இருக்கும் பொறுப்புகளை நிலைநாட்டு என்றான். பார்த்தவனை நீ பார்த்து கொண்டிருக்காதே. உன் பொறுப்பை நிலைநாட்டுகின்றான். ஏகத்துவம் படைத்த அவன், ஏகபதியாக இருக்கும் அவன் எத்தனையோ லீலைகளை நமக்காக காண்பித்திருக்கின்றான். எதற்காக?
அவனின் புகழ் பாடுவதற்காக. அன்றும் அவனே, என்றும் அவனே, நிலையும் அவனே, நித்தியனும் அவனே. அவனை சார்ந்தவர்கள் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். மௌனத்தை நாடும். புத்திகளை நிறைவேற்றும் தன்மை அவர்களுக்குள் வந்துவிடும். அவனே அடங்கும். அவனுள் நாம் அடங்க, அவனுள் நாம் அடங்க என்றென்றும் பிரார்த்திப்போம். அவனுள் நாம் அடங்க என்றென்றும் பிரார்த்திப்போம். என்றும் நிலையான அந்த நித்திய ஜீவனை அன்றும் இன்றும் என்றும் பிரார்த்திப்போம்.